ஆரோன் தரிசன ஊழியங்கள் வழங்கும் மீட்பின் விதை. எல்லாம் வல்ல கடவுளுக்கு மகிமையும் மாட்சிமையும் உண்டாவதாக. கடவுளாகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மீட்பின் விதைகள் என்ற எந்த நிகழ்வின் மூலமாக உங்களோடு கூட தொடர்பு கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். கடவுளுக்கு நன்றி சொல்லுகிறேன். இன்று உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள இருக்கின்ற கடவுளுடைய நற்செய்தியின் தலைப்பு ஆலயத்தின் அலங்காரம். இதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட தூய வேத வார்த்தை சங்கீதம் 93:5. உமது சாட்சிகள் மிகவும் உண்மையுள்ளவைகள். கர்த்தாவே, பரிசுத்தமானது நித்திய நாளாக உமது ஆலயத்தின் அலங்காரமாய் இருக்கிறது. கடவுள் மிகவும் தூய்மையானவர். கடவுளுடைய பிரசன்னம் மக்களிடையே இடைப்படுவதற்காக கடவுள் தங்கும் இல்லம் ஆலயம் என்று அழைக்கப்படுகிறது. பண்டைய காலத்திலே கூடாரமாகிய ஆலயம் 3 அடுக்கு கொண்டதாக இருந்தது. மிகவும் தூய்மையான பகுதியில் திரைச்சாலைக்கு பின்னால் தலைமை குரு அவர்கள் கடவுளுக்கு திருப்பலி செலுத்துவார். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்த போது அந்த மாபெரும் திரைச்சீலை 2ஆக கிழிந்தது. கடவுளுக்கும் மனிதர்களுக்கும் நேரடியான உறவு ஏற்பட்டது. மனிதர்கள் கடவுளோடு நேரடியாக தொடர்பு கொள்ள முடியும். ஆலயத்தின் அலங்காரம் என்பது அதன் தூய்மையே என்று தூய வேத வார்த்தை நமக்கு சொல்லுகின்றது. ஆலயத்திலே செய்யப்படுகின்ற எந்த ஒரு அலங்காரத்தையும் விட கடவுளுக்குரிய தூய்மையே அலங்காரமாக இருக்கிறது என்று நாம் அறிந்து கொள்ளலாம். அதையே ஆண்டவராகிய கடவுள் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கின்றார். நடமாடும் ஆலயம். நாம் அனைவரும் கடவுளுக்காக நடமாடும் ஆலயமாக நம்மை அவர் தெரிந்து கொண்டார். 1 கொரிந்தியர் 3:17 இப்படி சொல்லுகிறது: ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். தந்தையாய கடவுள் ஏசாயா என்ற தீர்க்கதரிசி மூலமாக இப்படி சொன்னார்: விண்ணுலகம் என் அரியணை, மண்ணுலகம் என் கால்மனை. நான் தங்கும் அளவிற்கு பெரிய கோயிலை கட்ட முடியுமா என்று கேட்டார். மனிதர்களின் கைகளால் கட்டப்பட்ட கோயிலில் கடவுள் குடியிருப்பதில்லை. உயிருள்ள மனிதர்களின் உள்ளத்திலே தூய ஆவியானவராகிய கடவுள் தங்கியிருந்தால் அந்த உள்ளமே கடவுள் தங்கும் திருக்கோயில். ஒருவன் கடவுளுடைய கோயிலை அழித்தால் கடவுள் அவனை அழித்து விடுவார். நீங்களே கடவுளின் கோயில் என்று தூய வேத வார்த்தை நமக்கு சொல்லுகின்றது. தூய்மையான உள்ளம் கொண்டவர்கள் கடவுளை தங்கள் உள்ளத்திலே ஏற்றுக்கொள்கிறார்கள். கடவுள் மிகவும் தூய்மையானவர். நாமும் அவர் போல தூய்மையுள்ளவராக இருக்க வேண்டும் என்று கடவுள் விரும்புகின்றார். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக உங்கள் உள்ளத்தை கழுவி தூய்மைப்படுத்துங்கள். கிறிஸ்து உங்கள் உள்ளத்தில் இருந்தால் கிறிஸ்துவின் திருவொளி உங்கள் உள்ளத்திலே ஒளிரும். கிறிஸ்துவின் செயல்பாடுகள் உங்களில் இருந்து வெளிப்படும். நீங்கள் கடவுளின் கோயிலாய் இருப்பீர்கள். எபேசியர் 2:21 இப்படி சொல்லுகிறது: அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் உள்ளமாகிய கோயிலில் குடியிருந்தால் நீங்கள் அந்நியர்கள் அல்ல, கடவுளின் குடும்பத்தைச் சேர்ந்த பிள்ளைகள். தீர்க்கதரிசிகளையும் ஆண்டவருடைய திருப்பணி செய்யும் அடியார்களையும் அடித்தளமாக கொண்டு கிறிஸ்து இயேசுவை மூளைக்கல்லாக கொண்டு அமைக்கப்பட்ட கட்டிடமாய் நீங்கள் இருக்கிறீர்கள். கிறிஸ்துவின் உறவில் கட்டடமாகிய உள்ளம் சரியாக பொருந்தி கடவுளுடைய தூய கோயிலாக வளர்ச்சி பெறுகின்றது. அதனால் நீங்கள் தூய ஆவியானவர் மூலமாக கடவுளின் கோயிலாக கட்டப்பட்டு வருகின்றீர்கள். மனிதர்களை குறித்து பெருமை பாராட்டக்கூடாது. இந்த உலகம், வாழ்வு, சாவு, நிகழ்காலம், எதிர்காலம் அனைத்தும் நமக்குரியது. ஆனால் நாம் கிறிஸ்துக்கு உரியவர்கள். கிறிஸ்து தந்தையாய கடவுளுக்கு உரியவர். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய சிலுவை மரணத்தின் மூலமாக நம்மை தந்தையாய கடவுளோடு இணைத்திருக்கின்றார். அந்த உறவில் கட்டப்பட்ட தூய உள்ளத்தில் கடவுள் குடியிருக்கின்றார். கடவுள் உங்களை தம்மிடத்தில் ஏற்றுக்கொள்வதற்காக தீய சிந்தனைகளை, தீய செயல்பாடுகளை உங்களிடமிருந்து நீக்கிவிடுங்கள். ஆண்டவர் தங்கும் கோயிலாக உங்கள் உள்ளம் மாறுவதற்காக கடவுளின் திருவார்த்தைகளிலே கட்டப்படுங்கள். உள் அலங்காரம். நம் உள்ளமாகிய கடவுளுடைய கோயில் உள்ளே அலங்காரமாக இருக்க வேண்டும். மத்தேயு 23:25 இப்படி சொல்லுகிறது: மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! போஜன பான பாத்திரங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள், உட்புறத்திலோ அவைகள் கொள்ளையினாலும் அநீதியினாலும் நிறைந்திருக்கிறது. உள்ளத்திலே போடித்தனமும்
தீய சிந்தனைகளையும் கொண்ட மக்களை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சாடுகின்றார். நீங்கள் கிண்ணத்தையும் தட்டையும் வெளிப்புறத்திலே தூய்மையாக்குகின்றீர்கள், ஆனால் உட்புறத்திலோ கொள்ளை பொருட்களாலும் தன்னலத்தினாலும் தூய்மையற்றவர்களாக காணப்படுகிறீர்கள். முதலில் கிண்ணத்தை உட்புறத்திலே தூய்மையாக்குங்கள், அப்பொழுது வெளிப்புறத்திலும் தூய்மையாகும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். நீங்கள் வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை போல இருக்கின்றீர்கள். வெளியே அழகாக தெரியும், ஆனால் உள்ளேயோ இறந்தவர்களின் எலும்புகளும் எல்லா வகையான அழுக்குகளும் நிறைந்திருக்கும். அப்படியே நீங்கள் மக்கள் முன்னிலையிலே உங்களை நேர்மையானவர்களாக காட்டிக்கொள்கிறீர்கள். கடவுள் வெளிப்புறத்தை விட உட்புறத்தில் இருக்கும் உள்ள தூய்மையே விரும்புகின்றார். உள்ளத்தின் அழகே முகத்தின் அழகு. தூய்மையான உள்ளமே கடவுள் தங்கும் இல்லம். உலகத்துக்கு ஏற்ற வேடதாரியாக இல்லாமல் உண்மையான மெய் கடவுளின் பிள்ளைகளாக வாழ ஆண்டவர் அன்போடு அழைக்கின்றார். மத்தேயு 12:45 இப்படி சொல்கிறது, திரும்பி போய் தன்னிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை தன்னுடைய கூட்டிக் கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் அவன் பின்னிலைமை அதிக கேட்டுள்ளதா இருக்கும். அப்படியே இந்த பொல்லாத சந்ததியாருக்கும் சம்பவிக்கும் என்றார். பேய் பிடித்த ஒருவரை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே கொண்டு வந்தார்கள். அவரால் பேச முடியவில்லை, பார்க்கவும் முடியவில்லை. அப்போது ஆண்டவர் அந்த மனிதரை குணமாக்கினார். அவர் பேசுவதையும் பார்ப்பதையும் பார்த்த மக்கள் மலைத்து போனார்கள். அதன் பிறகு ஆண்டவர் இப்படி சொன்னார், தீய ஆவி ஒரு மனிதனை விட்டு புறப்பட்டு செல்லும் போது வறண்ட இடங்களில் அலைந்து திரிகின்றது. இளைப்பாற இடம் கிடைக்காததால் தான் விட்டு வந்த வீட்டை நோக்கி திரும்பி வருகின்றது. அப்போது அந்த வீடு கூட்டப்பட்டு தூய்மைப்படுத்தப்பட்டிருந்தால், யாரும் அங்கே இல்லாமல் இருந்தால், அது திரும்ப போய் தன்னை விட பொல்லாத 7 தீய ஆவிகளை தன்னுடைய கூட்டிக் கொண்டு வந்து அந்த இல்லத்திலே குடியிருக்கும். அப்போது அந்த மனிதனுடைய முன்னிலைமை பார்க்கலும் பின்னிலைமை மிக கேடுள்ளதாய் இருக்கும். எனக்கு அன்பானவர்களே, உங்கள் உள்ளம் எப்பொழுதும் வெறுமையா இருக்கக்கூடாது. சோம்பேறியின் மனம் பிசாசின் பட்டறை என்ற பழமொழிக்கேற்ப தீய எண்ணங்களும் தீய முடிவெடுக்கும் தருணங்களும் ஏற்படும். இதிலிருந்து காப்பாற்றிக் கொள்ள உங்கள் உள்ளத்தை வெறுமையாக வைத்திராமல் கடவுளுடைய திரு வார்த்தைகளாலும் தூய ஆவியாளர் மூலமாகவும் எப்போதும் நிறைந்திருக்கும்படி பார்த்துக் கொள்ளுங்கள். வெளி அலங்காரம். நம்முடைய உள்ளமாகிய கோயில் வெளிப்புறத்திலும் அலங்காரமாக இருக்க வேண்டும். ரோமர் 8:9 இப்படி சொல்கிறது, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. கடவுளுடைய ஆவியின் மூலமாக நடத்தப்படுபவர்கள் வெளி உலகத்திற்கு அதை பிரதிபலிப்பார்கள். கிறிஸ்துவின் சீடர்களாக செயல்படுவதன் மூலமாக இந்த உலகம் கடவுளுடைய பிள்ளைகளை அடையாளம் கண்டு கொள்ளும். பாவ இயல்புக்கு ஏற்றபடி நடப்பவர்கள் உலகத்திற்கு உரியவர்கள். தூய ஆவியானவரால் நடத்தப்படுபவர்கள் கிறிஸ்துவுக்குரியவர்கள். உள்ளத்திலே கிறிஸ்துவின் பண்புகளை நாம் கொண்டிருந்தால் வெளி உலகத்தில் இருக்கும் மக்கள் நம்முடைய செயல்பாடுகள் மூலமாக நம்மை அறிந்து கொள்வார்கள். கிறிஸ்துவின் சாட்சியம் வெளிப்படும். எனக்கு அன்பானவர்களே, நாம் கடவுளை சார்ந்தவர்களாக இல்லாமல் வாழ்ந்தால் நம்முடைய உள்ளத்திலே தூய்மை இருக்காது. அதனால் வெளிப்புறத்திலும் தூய்மை உள்ளவர்களாக வாழ முடியாது. கடவுளுக்கும் மனிதர்களுக்கும் நல்ல பலன்களை கொடுக்க முடியாது. கடவுள் அருளும் ஆவியின் கனியை நாம் பெற்றுக்கொண்டால், நம் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தினால், வெளிப்புற வாழ்க்கையிலே அது பல நல்ல பலன்களை கொடுத்து கிறிஸ்துவை நம் மூலமாக உலகிற்கு வெளிப்படுத்தும். தூய ஆவியானவரை துணையாக கொள்ளுங்கள். அப்போது உள்மனதும் வெளிமனதும் தூய்மையுள்ளதாக இருக்கும். மத்தேயு 5:16 இப்படி சொல்கிறது, இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. நம் உள்ளத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அருள் ஒளி இருந்தால் உலகம் நம் மூலமாக திரு ஒளியாகிய ஆண்டவரை அறிந்து கொள்ளும். நீங்கள் உலகத்திற்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பு ஊப்புத்தன்மை இழந்து போனால் அதை வெளியிலே கொட்டி விடுவார்கள். மனிதர்களால் விதிக்கப்படும். எதற்கும் அது உதவாது. நீங்கள் உலகத்திற்கு ஒளியாயிருந்து வெளிச்சம் கொடுங்கள். வெளிச்சம் கொடுக்கின்ற விளக்கை உயரத்திலே வைப்பார்கள். அதுபோல உங்களுடைய நல்ல பலன்களை இந்த உலகம் கண்டு கடவுளிடத்திலே மனம் திரும்பி பல ஆத்மாக்கள் வந்து சேர உங்கள் வாழ்க்கையை, உங்கள் உள்ளத்தை தூய்மைப்படுத்திக் கொள்ளுங்கள். இதை காண்கின்ற மக்கள் கடவுளை போற்றி துதிப்பதோடு அவர் அண்டையிலே வந்தும் சேர்வார்கள். உங்களை தொடுகின்ற கடவுள் உங்கள் மூலமாக பல ஆத்மாக்களை தொடுவார். எனக்கு அன்பானவர்களே, உங்கள் உள்ளத்தை தூய்மையாக்கி
கடவுள் தங்கும் இல்லமாக மாற்றி வெளி உலகிலும் நீங்கள் ஆண்டவரின் சீடர்களாக வாழ கடவுள் அன்போடு உங்களை அழைக்கின்றார். இதற்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விண்ணுலகத்தை விட்டு மண்ணுலகத்திற்கு வந்தார். தம்முடைய இன்னுயிரை உலக மக்களுக்காக ஈந்தார். மரணித்தும் உயிர் தேர்ந்த ஆண்டவராக இன்றும் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கின்றார். அவரிடத்திலே வாருங்கள், பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்ளுங்கள். உங்கள் உள்ளத்தை கடவுள் தங்கும் கோயிலாக மாற்றி கடவுளுக்கும் உலக மக்களுக்கும் சாட்சியாக வாழுங்கள். நெஞ்சத்திலே தூய்மையுண்டோ, இயேசு வருகின்றார். நொறுங்குண்ட நெஞ்சத்தையே இயேசு அழைக்கிறார். நெஞ்சத்திலே தூய்மையுண்டோ, இயேசு வருகின்றார். நொறுங்குண்ட நெஞ்சத்தையே இயேசு அழைக்கிறார். வருந்தி சுமக்கும் பாரம் உன்னை கூடிய இருளில் சேர்க்கும். வருந்தி சுமக்கும் பாரம் உன்னை கூடிய இருளில் சேர்க்கும். செய்த பாவம் இனி போதும், அவர் பாதம் வந்து சேரும். அவர் பாதம் வந்து சேரும். நெஞ்சத்திலே தூய்மையுண்டோ, இயேசு வருகின்றார். நொறுங்குண்ட நெஞ்சத்தையே இயேசு அழைக்கிறார். மாயலோக வாழ்வு உன்னில் கூடி இன்பம் காட்டும். மாயலோக வாழ்வு உன்னில் கூடி இன்பம் காட்டும். என்னில் வாழும் அன்பர் இயேசு உன்னில் வாழ இடம் வேண்டும். உன்னில் வாழ இடம் வேண்டும். நெஞ்சத்திலே தூய்மையுண்டோ, இயேசு வருகின்றார். நொறுங்குண்ட நெஞ்சத்தையே இயேசு அழைக்கிறார். வேண்டுதல் செய்வோம். தந்தையாய கடவுளே, உடைய திருக்குமாரனாகிய இயேசு கிறிஸ்துக்காக உங்க நன்றி செலுத்துகிறோம். அவரே எங்கள் உள்ளம் தூய்மை அடையும்படியாக தம்முடைய திரு ரத்தத்தை எங்களுக்காக சிந்தினார். எங்களுக்கு பாவ மன்னிப்பு வழங்கி இருக்கின்றார். அதை பெற்றுக்கொண்ட நாங்கள் உள்ளத்தின் உள்ளேயும் வெளியேயும் தூய்மையுள்ளவர்களாக வாழ்ந்து ஆண்டவரே நீர் தங்கும் இடமாக பாதுகாத்துக் கொண்டு சாட்சியுள்ள பிள்ளைகளாக வாழ உங்களுடைய அருளை கொடுத்துள்ளோம். யாரெல்லாம் இந்த நேரத்திலே தங்கள் உள்ளத்தை திறந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே என்னிடத்திலே வந்து தங்கும், நீர் இருக்கும்போது இந்த உலகத்திற்கு நான் சாட்சியாக வாழ்வேன் என்று தீர்மானம் செய்கின்றார்களோ அப்படிப்பட்ட பிள்ளைகளை அரவணைத்துக் கொள்ளும். பாவ மன்னிப்பு கேட்டு உங்களுடைய திருவடிகளிலே வந்து சேர்கின்ற பிள்ளைகளை அருள் கூர்ந்து மன்னித்து உம்மண்டையிலே சேர்த்துக் கொள்ளும். வாழ்வின் விளிம்பிலிருந்து போராடும் மக்கள், வறுமையிலும் கொடுமையிலும் நோயிலும் துன்புற்று துயரும் மக்கள் உம்மிடத்தில் வந்து வேண்டிக் கொள்கின்றார்களோ அப்படிப்பட்ட பிள்ளைகளை உம்முடைய அருளினால் அரவணைத்துக் கொள்ளும், தாங்கிக் கொள்ளும். எல்லாம் வல்ல உயிர் தந்த இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே உடைய பாதம் பண்ணி தயவை கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன். தந்தையாய கடவுளே, ஆமேன். எனக்கு அன்பானவர்களே, உங்கள் உள்ளமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழும் இல்லம், திருக்கோயில். அதை தூய்மையாக பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவரோடு சேர்ந்து வாழுங்கள். கடவுளாகிய இயேசு கிறிஸ்து அருளும் மன அமைதி உங்கள் உள்ளங்களிலே மையம் கொண்டு எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக. ஆமேன்.